இது கண்டினியூ வீடியோ. வீராம்பட்டினம் தேர் காலைல இழுத்துருப்பாங்க. நான் சாயந்தரம் தான் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டில் படிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆனால் அவ்வளோ கூட்டம். வண்டி ஒரு இடத்துல எல்லாருமே நிப்பாட்டிட்டு நடந்து போகணும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ கூட்டம் அப்படியே பொறுமையாக நடந்து வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா என் ஹஸ்பண்ட் செருப்பை காணோம். தூக்கிட்டு போயிட்டாங்க, ஆட்டையை போட்டாங்க. கோயிலில் செருப்பு காணாமல் போனால் நம்மளை பிடிச்சிருந்த கெட்டது எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. செருப்பு புதுசாக இருந்து பல இருந்தால் மட்டும் தான் ஆட்டையை போடுறாங்க. பழசு இருந்தால் தூக்கவே மாட்டாங்க. இத்தனைக்கு செருப்பு வாங்கி 2 நாள் தான் ஆகுது. மனசே ஆறில் ஒரு பக்கம் ஃபீலிங்ஸ்லேயே சுற்றி இருந்தோம். கோயில் இப்போல்லாம் இருக்கிற பசங்க ஃபேஷனாக அந்த கிராக்ஸ் அந்த செப்பல் தான் போடுறாங்க. அதை தான் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க. வாங்கின 2 நாள் போனோடனே அது ஒரு மாதிரி இருந்து சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம கதைக்குள்ள வரும். அப்புறம் வர வழியில தேரும் பார்த்துட்டு கடை தெருவு பார்த்துட்டே போனோம். நிறைய கடை தெருவு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ராட்னம், டிராகனு, அப்புறம் குழந்தைங்க விளையாடுறது நிறைய இருந்துச்சு. நிறைய செம்ம கூட்டம். அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தோம் அந்த ராட்டினம் சுத்துறதுக்கு. நாங்க 3 பேரும் பாப்பா உட்கார வச்ச பிறகு ஓகே நான் பிடிச்சிக்கிட்ட பாப்பாவும். பட் எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்தாரு. ஏன்னா அந்த ராட்டினம் இப்படி போயிட்டு அப்படி வரும்போது அது சாயுது இல்லை, அதனால பயந்துட்டாரு. அடுத்தது தான் இந்த மாதிரி ட்ரெயின் மாதிரி இருந்தது, அதுல உட்கார வச்சு போனோம். அதுல வந்து என் பொண்ணு என்ன சொல்றாமா, நீ பயப்படாதமா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் கச்சேரி ஆடலும் பாடலும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு அண்ணா ஃபேட்டாக ஆடினாங்க, ரொம்ப நல்லா ஆடினாங்க. என் ஹஸ்பண்ட் தான் ஷோல்டர் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. சரி ரொம்ப நேரம் உட்கார வச்சுன்னு கச்சேரி பார்த்துட்டு இருந்தா, பாப்பா உக்காந்துட்டு இருந்தா. அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு பூமை வாங்கிட்டு. சரி பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.